ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மான்வா ஒரு அல்டிமேட்டான மான்வா. மான்வாவோட ஒன்று என்னன்னா, ஹீரோ வந்து ரீஇன்கார்னேட் ஆவான், அதுவும் ஒரு வில்லனா. அவனோட தம்பி வந்து ட்வின்னாக இருப்பான். அவ வந்து சூசனுன்னு, அதாவது ஹீரோ ஒன்லேனே மாஸாக இருக்குல்ல. ஸ்டோரி அதுக்கும் மேலே அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மான்வா ஸ்டார்டிங்கில் ஹீரோ கொட்டாயை விட்டு அவனை பற்றி சொல்கிறான். என்னோட பேர் கின்ஃபெங். நான் வந்து ஒரு கார்பரேட் கம்பெனியோட அடிமை. கொளுத்த பாஸுக்காண்டி தினமும் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவனை பற்றி அவனே சொல்லிட்டு பஸ்ஸை பிடிக்க போகிறான். அப்போ பின்னாடி இருக்கவங்கலாம் இவனை தள்ளி விட்டு போகிறாங்க. அவங்க தள்ளி விட்டதில் வந்து ஹீரோ பின்னாடி இருக்கிற ஒரு பொண்ணு மேலே அந்த இடத்துல விழுந்துடுறான். விழுந்தோடய அவன் பாய் ஃப்ரெண்ட் சும்மா இருப்பானா, ஏழையே அது என் பொண்டாட்டிலேன்னு ஓங்கி ஒரு பஞ்சு. அவன் விட்ட பஞ்சில் ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு இருந்த ஒரு காரில் இடி வாங்கி ரத்த வெள்ளத்தில் கிடக்கான். அப்பா அவன் சொல்கிறான், இந்த மாதிரி கேவலமாக நான் தாண்டா தடவை செத்துருப்பேன், அதுவும் இந்த பூமிக்காண்டி. அப்படியே அடுத்த சீனில் ஹீரோ ரீஇன்கார்னேட் ஆகிட்டான், அதுவும் ஒரு பேபியா. அப்போ அவன் யோசிக்கிறான், செத்ததே பயங்கர வினோதமா, அல்ல நான் ரீஇன்கார்னேட்டே ஆயிருக்கேன், அதுவும் ஒரு மர்மமான உலகத்தில். இந்த உலகத்தை வேற எல்லாரும் ஹாங்கியூன்றாங்க அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். அப்போ இன்னொரு குழந்தை இவன் காலை பிடிச்சி சப்பிக்கிட்டே இருக்கான். ஏய், உன்னை எத்தனை தடவை சொல்கிறேன்னு செவுட்லேயே ஏற்றி உதச்சிட்டான். உதச்சதுக்கப்புறம் ஒரு விண்டோ பாப்பப் ஆகுது. ஹோஸ்ட் வந்து சூசன் ஒன்றை ஏற்றி வச்சனால 10 வில்லன் பாயிண்ட்னு அது சொல்லுது. அப்புறம் ஹீரோ சொல்கிறான், நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இவன் தான் என்னோட தம்பி, அதாவது இவன் ஒரு எபிக் லெவல் சூசன் 1. அப்போ நான் என்னால் எதுவும் பண்ண முடியாது. என்னால் முடிஞ்சது நான் கல்டிவேஷன் பண்ணி வருங்காலத்தில் எனக்கும் என் தம்பிக்கும் வர பிரச்சனையை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். அப்படியே அடுத்த சீனில் ஹீரோ அவங்க அம்மாவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். இவங்க ஹங்கு வேர்ல்டோட கின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இவங்க தான் என்னோட அம்மா. இவங்க வந்து மவுண்ட் டைபாயோட தேவதை அப்படின்னு சொல்லி புகழ்ந்துக்கிட்டு இருக்கான் அவங்க அம்மா. அவங்க கையில் வச்சுக்க தான் கின் ஃபேமிலியோட சீக்ரெட் மேஜிக் லிக்விட். இதோட எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும். இது வந்து ஸ்பெஷலாக குழந்தைக்காண்டியே செய்யப்பட்டது. இதனால வந்து எங்களோட பவர் ஸ்டார்டிங்கில் எல்லாம் மேசிவாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்படியே ஹீரோவோட அப்பா பேசுறதை காட்டுறாங்க. ஹீரோ அப்பா என்ன சொல்கிறான்னா, இதோட 97 வருஷம் முடிஞ்சு போச்சு, நாம தான் தடவை இந்த சீக்ரெட் மெத்தடை யூஸ் பண்ணி 100 வருஷம் கழிச்சு குழந்தைகளை பார்க்க போகிறோம். நம்மளுக்கு இன்னும் 3 வருஷம் தான் இருக்குது. எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, நம்ம குழந்தை ஒன்றை மாதிரி இருக்குமா என்ன மாதிரி இருக்குமான்னு ஹீரோவோட அப்பா ஹீரோட அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ அப்படியே அவங்க அப்பாவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். இவரோட பேர் கின் டியான். இவர் தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. அப்புறம் என்னோட மட்டமான அப்பா. மற்றபடி சொல்கிறதுக்கு இவரை பற்றி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க அப்பாவே இவன் கலாய்க்கிறான். அப்புறம் யார், நான் தான். என்னை பற்றி சொல்லணும்னா அப்படின்னு சொல்லி வாய் எடுக்கும் போதே தம்பி ஒரு வேலையை பார்த்து விட்டாரான். ஏலே, உனக்கு எவ்வளோ தைரியம் சொல்லி ஹீரோ அவனை பிடிச்சி வெறித்தனமாக அடிக்கிறான். அடித்தப்ப அவனுக்கு வந்து ஒரு விண்டோ பாப்பப் ஆகுது. சூசன் ஒன்றை வந்து வயலண்டரியாக அடித்தனால உங்களுக்கு வந்து 30 வில்லன் பாயிண்ட் ஏறுதுன்னு அந்த சிஸ்டம் சொல்லுது. அதோட போனஸாக இவனுக்கு வந்து ஒரு த கிரேட் எம்பரர் நேச்சுரல் எபிலிட்டின்ற ஒரு ஸ்கில்லும் கிடைக்குது. இந்த ஸ்கில் ஆக்டிவேட் ஆகிறப்ப இன்னொரு டிவைன் லெவல் டெக்னிக் கிடைக்குது. அதோட பேர் 33 ஹெவன்ஸ் ஃபார்ச்சூன். இந்த டெக்னிக்லாம் ஹீரோவோட உடம்புக்குள்ள போனோட ஹீரோ கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோவோட ஆரா வெளியே வரைக்கும் தெரியுது. மற்றவங்களாம் பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. யாராலையும் நம்பவே முடியல. குழந்தை வயிற்றுக்குள்ளேயே கல்டிவேஷன் பண்ணுறானா, என்னால் நம்பவே முடியலன்னு மற்றவங்களாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதே நிலைமையில போனான்னா இவன் கூடிய சீக்கிரத்தில் செயின்ட் லெவலே ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஹீரோவை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோவோட அப்பா, மவனே நீ என்னைய பெருமைப்படுத்திட்டடான்னு சொல்லி ஹீரோட அம்மாவோட வயிற்ற ஆட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோவுக்கு வந்து அவங்க ஆட்டுறது வந்து வெறி ஆகுதான். அதனால வந்து ஹீரோ அப்செட் ஆயிட்டானா. அதனால வந்து ஹீரோ வந்து அவன் தம்பி அடிச்சதா கூல் டவுன் ஆவானா. பட் தம்பியோட மைண்ட் வைஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இருக்கும். மேடம் நான் சவனின்னு இந்த மண்டம் என்ன வந்து நோன்றான், அப்படிதான் இருக்கும். பாவம் தம்பி. இதெல்லாம் பண்ணிட்டு ஏதோ நல்ல மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் நான் வேணும்னு பண்ணலடா, இதுக்கெல்லாம் உண்மையிலேயே காரணம் வேற யாரோ. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ரூல்ஸ் தான். ஏன்னா நீ வந்து ஒரு சூசன் ஒன், நான் வந்து வில்லன். இதெல்லாம் நீ வந்து தப்பா நினச்சிக்காத. நான் உன்னை அடிச்சு வில்லன் பாயிண்ட் ஏற்றி என்னோட கல்டிவேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் தப்பா நினச்சிக்காத. ஆனால் அதை அதுக்காண்டி தான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் என்ன ஆனாலும் நீ வளர்ந்ததுக்கப்புறம் அண்ணனுக்காண்டி சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணணும், அப்போதான் நீ சொர்க்கத்துக்கு போவ அப்படின்னு சொல்ல, ஆயோ ஆளை விட்றான்னு சொல்லி அவன் தம்பி தெரிச்சிட்டான். அப்போ சிஸ்டம் ஒன்று சொல்லுது, நீங்கள் வந்து சூசனோட பேக்கில் அடித்தனால உங்களுக்கு வந்து 10 வில்லன் பாயிண்ட் ஏறுதுன்னு சொல்லடியும் ஹீரோ வந்து இந்த சிஸ்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முரட்டுத்தனமான சிரிப்பை போகிறான். இதோட 3 வருஷம் பாஸ் ஆயிடுச்சு. ஹீரோவும் நான் இப்போ பிறக்க தயாராகிட்டேன்டா அப்படின்னு சொல்கிறான்.
இதோட ஃபர்ஸ்ட் சாப்டர் முடியுது. செகண்ட் சாப்டர் ஸ்டார்டிங்ல ஹீரோட அம்மாவுக்கு வந்து பிரசவம் பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோவோட அப்பாவும் வெளியில என்ன நடக்குமோன்னு காத்துக்கிட்டே இருக்காரு. அப்போ ஹீரோவும் வெற்றிகரமாக பிறந்துட்டான். பிறந்தோடையுமே என் மவன் பிறந்துட்டான்டா, கின்ஃபெங் பிறந்துட்டான்னு அவங்க அப்பா சந்தோஷமா இருக்காரு. அப்போ ஒரு பொண்ணு வந்து மயிலாடி இருந்தாங்க உங்க பையனு கொடுக்க, என் மவனே அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து கொஞ்சிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ சொல்றான், என்னடா இவ்வளோ அசிங்கமா இருக்கான், இவன் தான் என்னோட மட்டமான அப்பனோ, நான் நம்புறேன் இவனை மாதிரி நான் இன்னும் அசிங்கமா இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ அவங்க அப்பனையே கலாச்சிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோ அவங்க அப்பா வாங்க, ஏய் என்னை ஒன்று நீ வாங்காதியா, அந்த அழகான பொண்ணுகிட்டே குடியா, ஒழுங்கு முடியாத குத்துன்னு ஒரு எத்து கூட சிஸ்டம் வந்து பாப்பப் ஆகுது. ஃபாதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப்பு +.2ன்னு வருது. என்ன பாயிண்டா, என்ன வெறும் 2 பாயிண்ட் தான் வருது அப்படின்னு சொல்றப்ப சிஸ்டம் வந்து சொல்லுது, நீங்க வந்து உங்களோட டிஃபிகல்ட்டான டாஸ்க்கை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து பாயிண்ட் தரப்படும் அப்படின்னு சொல்ல, சரி எதுவும் வராதுக்கு இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவங்க அப்பட போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோட அம்மாவுக்கு பிரசவம் பார்த்த பாட்டியை தான் காட்டுறாங்க. மைலேடி உங்க வயிற்றுக்குள்ள இன்னொரு குழந்தை இருக்கு, உங்களுக்கு ட்வின்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்பதான் அவங்க வந்து திரும்ப ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோட தம்பி வெளில வர மாதிரி தெரில. என்னாச்சுன்னு அவங்க அம்மா கேட்க, மைலேடி உங்கள் பையன் வெளியில் வர மாதிரி தெரில, அவனுக்கு வெளில வர விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ டென்ஷன் ஆகிட்டா. என்னடா சொல்கிறீங்க, வெளில வர விருப்பம் இல்லையா? உண்மையே சொல்லணும்னா இவனால தான் அவன் வெளியிலே வராமல் இருக்கான். என்னடா இது ஃபேண்டசி வேர்ல்டு, எங்களை இப்படி பாதி பாதியாக பிரிச்சிட்டிங்களாடா பாவீங்களா அப்படின்னு சொல்லி சென்டிமெண்ட்டாக வேற பேசிக்கிட்டு இருக்கான். நான் கூட ஒரு செகண்ட் இவன் மாறிட்டானோன்னு நினச்சேன். அப்புறம் தான் சொல்கிறான், அவன் வராமல் எப்படி என்னால் அதிக பாயிண்ட் எடுக்க முடியும், இவன் இன்னும் திருந்தலை மாமா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அப்படியே ஹீரோவை வந்து அந்த பொண்ணு வாங்கிக்கிது. வாங்கிட்டு வாங்க யங் மாஸ்டர் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப, எனக்கு சாப்பாடெலாம் வேணாம், அவன் டேய் தம்பி ஒழுங்கா வெளில வாடான்னு சொல்லிட்டு ஒரு இடத்த தட்டுறான் பாருங்க. சிஸ்டம் பாப்பப் ஆகி குஷன் ஆஃப் லவ்வை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு 15 வில்லன் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குது. என்னது குஷன் ஆஃப் லவ்வா, எது இதுவான்னு சொல்லி திரும்ப தட்டுறான் பாருங்க. திரும்ப 50 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுது. இந்த விஷயமும் நல்லா தான் இருக்குது, நான் வில்லனாக இருக்கிறது ஜாலியாக தான் இருக்குன்னு சொல்லி இந்த சாப்டர் முடியுது. ஸோ தேட்ஸ் ஆல் கைஸ். இந்த மான்வா வந்து அல்டிமேட்டான காமெடியோடு இருக்கும். ஆனால் என்னால் முடிஞ்ச அளவு நான் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் வந்து காமெடி இருக்குன்னு எனக்கு தெரில. ஆனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து காமெடி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் அண்ட் மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.